காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதில் வரலாறுகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த வரலாற்றின் பக்கங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எண்ணற்ற பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் சில பெயர்கள்தான் பல நூறு ஆண்டுகளை கடந்தும் பெருமையுடன் பேசப்படுகின்றன. அப்படித்தான் 1040 ஆண்டுகளை கடந்த பிறகும் ராஜராஜ சோழனின் பெருமையை இந்த தமிழ் மண் பேசிக் கொண்டிருக்கிறது. தென்னிந்தியா, இலங்கை மற்றும் அதனை சுற்றியுள்ள தீவுகளை தன்வசம் வைத்திருந்த சோழர்களின் காலம் முற்காலம், பிற்காலம் என்று இரு பிரிவாக பிரிக்கப்படுகிறது. சங்ககால சோழர்கள் பற்றிய ஆதாரங்கள் சங்க பாடல்களிலிருந்து பெறப்படும் நிலையில், பிற்கால சோழர்களின் காலம் விஜயாலயர் காலத்திலிருந்து கல்வெட்டாகவும் பாடல்களாகவும் கிடைக்கின்றன. பிற்கால சோழர்கள் என்றதும் பலரின் நினைவில் எழுபவர் ராஜராஜ சோழன். ஏன் ராஜராஜ சோழன் இன்றளவும் கொண்டாடப்படுகிறார் என்றால், அவர் பதிந்திருக்கிற வரலாறு அத்தகையது. ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொள காந்தலூர் சாலை கலமறு தருளி வேங்கை நாடும் கங்கை பாடியும் நுளம்ப பாடியும் தடிகை பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் என் திசை புகழ்தர ஈழ மண்டலமும் இரட்ட பாடி ஏழரை இலக்கமும் தீண்டிரல் வென்றி தண்டால் கொண்டதன் பொழில் வளர் ஊழியுள் எல்லா யாண்டிலும் தொழுதகை விளங்கும் யாண்டே செழிஞரே தேசுகொள் ஸ்ரீ கோவி ராஜராஜ கேசரி பன்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவர். இது மாமன்னர் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தி. வென்ற நாடுகளை மெய்கீர்த்தியில் சேர்த்து எழுதி பாடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் ராஜராஜ சோழன். இவரது காலத்துக்கு முன்பாக செப்பேடுகள், ஓலைகளில் மன்னர்கள் தங்கள் வரலாறு, முன்னோர்கள் குறித்து குறிப்பிட்டு எழுத்து பொறிப்புகளுடன் தந்தனர். ஆனால் தங்கள் ஆட்சி காலத்தில் நிகழ்பவற்றை மெய்கீர்த்தியாக விவரித்து பாடும் போக்கை தொடங்கி வைத்தவர் ராஜராஜ சோழன்தான். திருமகள் போல என்று தொடங்கும் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தி அவரது 8ஆம் ஆட்சி ஆண்டிலிருந்து பயன்படுத்தப்பட்டது. அவரது ஆட்சியில் நடைபெற்ற முதல் போரான காந்தலூர் சாலை போர் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தியில் முதலாவதாக இடம்பெற்றுள்ளது. காந்தலூர் சாலை கலமறுத்த என்ற வரிகளில் ராஜராஜ சோழன் வென்ற நாடுகள் பட்டியலாக நீள்கின்றன. ராஷ்டிரகூடரின் படையெடுப்பால் ஏற்பட்ட இழப்புகளில் இருந்து விடுபட முடியாத சிறிய நாடாக இருந்த சோழ தேசத்தை ஆட்சி முடியும் தருவாயில் பலமிக்க பரந்த இராணுவத்தை கொண்ட வளமிக்க நாடாக மாற்றி இருந்ததே ராஜராஜ சோழனின் ஆட்சிக்கு சான்று. கொல்லம், குடமலை நாடு, கங்கப்பாடி, தடிகைப்பாடி, ஈழப்படையெடுப்பு மற்றும் மேலை சாளுக்கியருடன் போரில் வென்று கங்கநாடு, முன்னீர் பழந்தீவு, பன்னாயிரத்தையும் வெற்றி கொண்டதை தனது மெய்கீர்த்தியில் பாட வைத்தவர் ராஜராஜ சோழன். குறிப்பாக காந்தலூர் சாலை போர் ராஜராஜ சோழனின் 4ஆம் ஆட்சியாண்டில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜராஜன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே பாண்டி நாடு சோழர்களின் கீழ் இருந்ததால் இவருடைய கவனம் என்பது மலைமண்டலமான கேரள பகுதியை நோக்கி இருந்தது. காரணம், அங்கிருந்த காந்தலூர் சாலை, கொல்லம் போன்றவை சீன வணிகத்தோடு நெருங்கிய தொடர்புகளை பெற்றிருந்தன. இந்த வணிகச் சிறப்பை அறிந்த ராஜராஜன் சீன வணிகத்தை நம் பகுதியில் சிறப்பான ஒரு வணிக முகமையாக மாற்றுவதற்கு அடிகோடினார். அந்த அடிப்படையில்தான் இவரது முதல் படையெடுப்பு காந்தலூர் சாலை. அவர் பதவியேற்ற 4-5ஆம் ஆட்சி ஆண்டுகளில் இந்த படையெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த படையெடுப்பின் தொடர் நடவடிக்கையாகத்தான் கொல்லமும் கைப்பற்றப்படுகிறது. கொல்லமும் அக்காலத்திலே
சீன வணிகத்திற்கு மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு வணிகத்தலமாக இருந்தது. இந்த கொல்லம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது சோழர் படைகளால் என கேரள வரலாற்று ஆசிரியர் இளங்குளம் குஞ்சன் பிள்ளை அவர்கள் தெரிவிக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கும்போது, கொல்லம் அழிக்கப்பட்டாலும் கொல்லம் துறைமுக வணிகத்தலமானது சீனர்களுக்காக எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை என குறிப்பதிலிருந்தே ராஜராஜன் அந்த பகுதியில் நடைபெற்ற அந்த சீன வணிகத்தின்பால் கொண்டிருந்த பற்று வெளிப்படுகிறது. இந்த அடிப்படையில்தான் அவருடைய முதல் படையெடுப்பு காந்தளூர் சாலை படையெடுப்பு. அதன் பிறகு தடிகைப்பாடி, நுளம்பப்பாடி என கொல்லம், கலிங்கம், குடமலை நாடு என மற்ற தென்னிந்திய பகுதிகள் அனைத்தும் இவரால் வெற்றி கொள்ளப்படுகிறது. இவர் கேரளாவின் காந்தளூர் சாலையை வெற்றி கொண்டவுடன் பிறகு ஈழத்தை, காரணம் பாண்டியருடைய பரப்பு என்பது ஏற்கனவே சோழர்களின் ஆளுமையின் கீழ் இருந்ததால் இவருடைய எண்ணம் ஈழத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்பது. ஈழத்தை வெற்றி கொண்ட பிறகு இவர் தனக்கு மும்முடி சோழன் என்ற அந்த பட்டத்தை வைத்துக் கொள்கிறார். ஈழ நாட்டிற்கும் மும்முடி சோழ மண்டலம் என இந்த பெயரை அவர் தனது பட்டப்பெயரை சூட்டிக்கொள்கிறார். இந்த அடிப்படையிலே இவருடைய வெற்றியானது இவரது 29வது ஆட்சி ஆண்டில் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் என்ற தற்பொழுது நாம் சொல்லக்கூடிய லட்சத்தீவு பகுதிகளை அவர் வெற்றி கொண்டார் என்பதை நாம் இதிலிருந்து அறிய முடிகிறது. ராஜகேசரி அருண்மொழிவர்மன் என்ற தனது ஆட்சி காலத்தில் அறியப்பட்டவர் மாமன்னர் ராஜராஜ சோழன். பொது ஆண்டு 947 பிறந்த அவர் 985 ஆண்டு சோழ பேரரசனாக அரியணை ஏறினார். இவரின் 30 ஆண்டு கால ஆட்சி சோழர்களின் அடுத்த கட்ட ஆட்சிகளுக்கான வலுவான அடித்தளமாக அமைந்தது. இவர் ஆட்சியில் அமர்ந்த பின்பான 100 ஆண்டுகள் சோழர்களின் பொற்காலமாக குறிப்பிடப்படுகிறது. பிற்கால சோழர் ஆட்சியை நிறுவிய விஜயாலய சோழரின் காலம் பொது ஆண்டு 846 முதல் 871 வரை நீடித்தது. அவருக்கு பின் ஆதித்த சோழன் 871 முதல் 907 ஆண்டு வரை ஆட்சி செய்தார். முதலாம் பராந்தக சோழனின் ஆட்சி காலம் 907 முதல் 955 வரை நீண்டது. முதலாம் பராந்தகருக்கு 3 மகன்கள், ராஜாதித்தர், கண்டராதித்தர் மற்றும் அரிஞ்சயன். தக்கோலம் போரில் இளவரசர் ராஜாதித்தர் வீர மரணம் அடைந்தார். அடுத்து முதலாம் பராந்தகனின் 2வது மகனான கண்டராதித்த சோழன் 949 முதல் 957 ஆண்டு வரை ஆட்சி செய்தார். கண்டராதித்தர் செம்பியன் மாதேவிக்கு பிறந்தவர் மதுராந்தக உத்தம சோழன். கண்டராதித்தர் மேற்கெழுந்தருளிய தேவர் என்று குறிக்கப் பெறுகிறார். கண்டராதித்தன் பதவியை துறந்த போது அவரது மகன் மதுராந்தக உத்தம சோழன் குழந்தையாக இருந்ததால் பராந்தகரின் 3வது மகனான 2ஆம் பராந்தகன் ஆட்சியில் அமர்ந்தார். இவர்தான் சுந்தர சோழராக பெயர் பெற்றார். இவரது ஆட்சி 957 முதல் 973 வரை 16 ஆண்டுகள் நீடித்தது. சுந்தர சோழரின் மூத்த மகனான ஆதித்த கரிகாலன் சந்தேகத்திற்கிடமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அடுத்து ஆட்சிக்கு வரவேண்டிய அருண்மொழிவர்மனான ராஜராஜ சோழருக்கு பதில் அவரது சித்தப்பாவான மதுராந்தக உத்தம சோழன் ஆட்சி அரியணை ஏறினார். 13 ஆண்டுகள் உத்தம சோழனின் ஆட்சியை நீடித்தது. அவருக்கு பின் ராஜராஜ சோழன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார். ராஜராஜன் தஞ்சையை வெற்றி கொண்டு தஞ்சையிலே அவன் ஆட்சிக்கு அமர்கின்றான். அப்போதுதான் அவன் முடிசூடு கொள்ளும்பொழுதுதான் ராஜராஜன் என்று அவனுக்கு இயற்பெயர் அருண்மொழி என்பதுதான் பெயர். அப்பொழுதுதான் ராஜராஜன் என்றால் அரசனுக்கு அரசன், மன்னனுக்கு மன்னன் என்ற ஒரு பெருமையோடு அவர்கள் அந்த பெயரை, அந்த பட்ட பெயரை அவன் சூட்டிக் கொள்கின்றான். 947 முதல் 1014 ஆண்டு வரையிலான இவரது ஆட்சி காலம் பொற்காலமாக குறிப்பிடப்படுகிறது.
பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தை குறிப்பிட்டு சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இவரது ஆட்சி காலத்தில் நில அளவை நிர்வாகம் சிறப்பாக இருந்ததை கல்வெட்டுகள் ஆவணப்படுத்துகின்றன. ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் நிலங்களை அளந்தார். அதன் மூலம் விளை நிலங்களுக்கு ஏற்ப வரி வசூல் செய்யப்பட்டது. நிர்வாக வசதிக்காக வளநாடு மண்டலமாக நிலம் பிரிக்கப்பட்டது. எல்லா அந்த பகுதிகளில் இருக்கின்ற நிலங்களை எல்லாம் அளக்க சொல்லுகின்றார். நிலம் அளந்த கோல் என்று அவருக்கு அந்த பட்ட பெயர்களெல்லாம் அவருக்கு சிறப்பான இடங்கள் அவர்களுடைய இதிலே இருந்திருக்கின்றது. நீர் மேலாண்மையில் சிறப்பு கவனம் செலுத்தினார் ராஜராஜ சோழன். ஏரி வாரியம் அமைத்து சோழ தேசத்தில் உள்ள ஏரிகளை அவர் பராமரித்தார். உய்யக்கொண்டான் ஏரி வாரியம் அமைத்து புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி ஆகிய 3 மாவட்டங்களிலும் பல வாய்க்கால்கள் மூலம் 2000 ஏக்கர் நிலம் பாசனத்திற்காக பிரித்து வழங்கப்பட்டு மீதமுள்ள தண்ணீரை திரும்ப திருச்சி காவிரியில் பாயும் வகையில் நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தியதே அவரது நீர் நிர்வாகத்திற்கு சிறப்பான சான்று. வேளாண்மைக்கு ஒரு முக்கியத்துவம். ஏரிகள் தஞ்சை மாவட்டத்தினுடைய தஞ்சை பகுதிகளில் இருக்கின்ற நிலங்களெல்லாம் பயன்படுத்துவதற்கேற்ற வாய்க்கால்களை எல்லாம் அமைத்து செம்பியன் மாதேவி வாய்க்கால், ராஜராஜன் வாய்க்கால் என்று பெயர்களை எல்லாம் சூட்டி அவர்கள் அங்கே வந்து வேளாண்மைக்கு விருதும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். யானைப்படை, குதிரைப்படை, கப்பற்படை என வலிமை மிக்க படைபலம் கொண்டதாக சோழர் படை விளங்கியது. வலிமை மிக்க கப்பற்படையை நிறுவியதன் மூலம் வங்கக்கடலை சோழ ஏரி என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடும் அளவுக்கு கடலையும் ஆண்டார் ராஜராஜ சோழன். படைதான் ஒரு அரசனுக்கு முதன்மையானதாக காட்டப்படுகிறது. அந்த அடிப்படையில் ராஜராஜனும் தன்னுடைய பேரரசை கட்டமைப்பதற்கு படை பலம் நமக்கு தேவை என்பதை உணர்ந்து பல்வேறு படைப்பிரிவுகளை அவர் உருவாக்கினார். அதில் முதன்மையானது கப்பல் படையாக நாம் பார்க்கிறோம். இந்த கப்பல் படை என்பது இடைக்கால சோழர்களான விஜயாலயன் வழிவந்த ராஜராஜன் காலத்தில் இருந்துதான் ஏற்பட்டது சோழ சாம்ராஜ்யத்தில் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. சங்ககால சோழர்களின் கீழும் கப்பற்படை இருந்ததை நாம் இலக்கியங்கள் வாயிலாக அறிகிறோம். இருந்தாலும் இடைக்காலத்திலே கப்பல் படையை உருவாக்கிய பெருமை முதலாக பேரரசன் ராஜராஜனைத்தான் சாரும். இத்தகைய கப்பல் படையோடு யானைப்படை, குதிரைப்படை, யானைப்படையை யானையாட்கள் எனவும் குதிரைப்படையை குதிரை சேவகர்கள் எனவும் அழைக்கப்பட்டனர். நிலப்படையும் இருந்தது. நிலப்படை முக்கியமானது. நிலப்படையிலும் நிலைப்படை, ஸ்டாண்டிங் ஆர்மி என்ற ஒரு அமைப்பு நாடு முழுவதும் இருந்ததை நாம் சான்றுகள் வழியாக பார்க்க முடிகிறது. நிலைப்படையினுடைய முக்கிய நோக்கு உள்நாட்டிலே ஏற்படக்கூடிய கலவரங்களை, நிர்வாக பகுதியிலே மேற்கொள்ளக்கூடிய சீர்திருத்தங்களை கவனிப்பது போன்ற முக்கிய பணிகளை இந்த நிலைப்படை உள்நாட்டு அளவிலே செய்து வந்தது. ராஜராஜ சோழனின் ஆட்சிக்கு மணி மகுடமாக இன்றளவும் பெயர் சொல்லிக் கொண்டிருப்பது தஞ்சை பெரிய கோயில். கட்டடக்கலையின் உச்சமாக, அற்புதமான சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக, காண்போர் வியந்திட, கண்டவர் மீண்டும் மீண்டும் காண விரும்பும் கல் ஓவியம் தஞ்சை பெரிய கோயில். கற்களே கிடைக்காத தஞ்சை சமவெளியில் கல்லால் ஒரு பிரம்மாண்ட காவியத்தை படைத்தவர் ராஜராஜ சோழன். இவரது 19ஆம் ஆட்சி ஆண்டில் தொடங்கப்பட்ட பெரிய கோயில் கட்டுமான பணிகள் 25வது ஆட்சி ஆண்டில்தான் நிறைவடைந்தன. 1400 பணியாளர்கள் இந்த கோயில் கட்டுமானத்தில் பணியாற்றினர். எப்படி இதை சொல்ல முடிகிறது என்றால், மாமன்னர் ராஜராஜ சோழனின் பெயர் எப்படி இந்த கோயிலில் பொறிக்கப்பட்டுள்ளதோ அதே போல கோயிலை கட்டிய குஞ்சரமல்ல பெருந்தச்சனின் பெயரும் 1400 பணியாளர்களின் பெயர்களும் இந்த கோயில் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. மகுடாகமம் என்ற அமைப்பிலே அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கோபுர வாயில்கள் ரொம்ப முக்கியமானது. அதே போன்று
இந்த கோயிலை கட்டிய சிற்பிகளுடைய பெயர்களெல்லாம் அங்கே சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றன. ராஜராஜ பெருந்தச்சன், வீர சோழன் குஞ்சரம் மல்லனான ராஜராஜ பெருந்தச்சன், இலத்திச்சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன் என்றெல்லாம் அந்த சிற்பிகளுடைய பெயர்களெல்லாம் குறிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இந்த கோயிலை எப்படி அவர்கள் பராமரித்தார்கள் என்றால், அந்த கோயில் இருக்கின்ற 100க்கும் மேலே கல்வெட்டுகள் இருக்கின்றன. அவருடைய கல்வெட்டுகள் மட்டுமே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட அந்த ராஜராஜனுடைய கல்வெட்டுகள் அந்த கோயிலிலே காணப்படுகின்றன. ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநிலைச் செல்வியும் என்று அந்த மெய்கீர்த்தி, அவனுடைய காலத்திலே தான் அந்த மெய்கீர்த்தி என்று புகழ், அரசனுடைய புகழை வெற்றியையெல்லாம் குறிப்பிடுகின்ற வரலாற்றுக்கு சான்றாக அமையக்கூடிய அந்த மெய்கீர்த்தி பகுதி அந்த கல்வெட்டுகளிலே வருகின்றது. அது மட்டும் இல்லை, அந்த கல்வெட்டுகள் எல்லாம் யார் எழுதினார்கள்? வண்டாளை வேலூர் குற்றத்து, அதாவது திருத்துறைப்பூண்டி என்ற பகுதியிலே இருக்கின்ற பாலூர் உடையான் என்பவன் தான் அந்த கல்வெட்டுகளை எல்லாம் மிக அழகாக, வேறு எந்த கோயிலிலும் காண இயலாத அளவுக்கு அவர்கள் கல்வெட்டுகளை எல்லாம் மிக சிறப்பாக அழகாக எழுதியிருக்கின்றார்கள். மேலும் அந்த கோயிலிலே பார்த்தா 36 அங்க சிற்றாலயங்களெல்லாம் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த ராஜராஜனுக்கு பிறகு பாண்டியர்கள் வருகின்றார்கள். அவர்கள் அந்த அம்மன் கோயிலை உலகமுடைய நாயகியாக இருக்கின்ற அந்த பிரகன் நாயகி என்று குறிப்பிடுகின்ற அம்மன் சன்னதியை ஏற்படுத்துகின்றார்கள். பிறகு நாயக்க மன்னர்கள் வருகின்றார்கள் தஞ்சை மண்ணுக்கு. அவர்கள் அந்த சுப்பிரமணியர் கோயில், அங்கே இருக்கின்ற கோயிலை அவர்கள் எழுப்புகின்றார்கள். அது மட்டுமல்ல, அங்கே தென்மேற்கு மூலையிலே இருக்கின்ற விநாயகர் இதை மராட்டியர் காலத்திலே கட்டுகின்றார்கள். ஆகவே சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், மராட்டியர்கள் அனைவரும் இணைந்து அந்த கோயிலை போற்றி பராமரித்திருக்கின்றார்கள். திருவிழாக்களை எல்லாம் நடத்தியிருக்கின்றார்கள், நாடகங்கள் நடத்தியிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த கோயிலை பராமரிப்பது யார் பராமரிக்கிறது? அதையும் அந்தந்த ஊர்களுக்குள்ளே இருக்கின்ற மக்களே அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரையும் அந்த கோயிலில் ஈடுபாடு செய்திருக்கின்ற காரணத்தால் தான் அந்த கோயில் இவ்வளவு சிறப்பான ஒரு இடத்தை தமிழ்நாட்டிலே அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். நாம் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் பெண்டுகள் கொடுத்தனவும் என சகோதரி குந்தவியின் பெயரையும் மனைவியர் பெயரையும் கல்வெட்டில் செதுக்கச் செய்தார் ராஜராஜன். சகோதரி குந்தவை, பாட்டியான செம்பியன் மாதேவி, மனைவியர் என பெண்களுக்கான முக்கியத்துவமும் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் இருந்தது. ஆதுலர் சாலை எனப்படும் மருத்துவமனைகளை குந்தவை எழுப்ப, செங்கல் கோயில்களை கற்கோயில்களாக மாற்றி திருப்பணிகள் செய்தவர் செம்பியன் மாதேவி. அது மட்டுமல்ல, படைப்பிரிவிலும் காவல் பணியிலும் பெண்கள் அதிகாரிகளாகவும் இருந்தனர். ராஜராஜன் காலத்தில் பெண்களுடைய நிலை அப்படின்னு பார்த்தால், அரச உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய சகோதரியார் குந்தவை அரசு நிர்வாகத்தில் பெரும்பங்கு எடுத்துக்கொண்டார். நல்ல உயர்நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்லாமல் உளவு பிரிவுகளுக்கும் பெண்களை பயன்படுத்தி இருக்கக்கூடிய சிறப்பையும் பார்க்க முடிகின்றது. பொதுவாக இன்று பெண்கள் நிலை எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் அன்றும் இருந்தது என்று சொல்லலாம். ஒரு சில குறிப்பிட்ட பெண்கள் மட்டும் உயர்ந்த நிலையிலும், மற்றபடி சாதாரண நடுத்தர வர்க்கத்து வாழ்வு எப்படி இருந்ததோ அப்படிதான் அன்றும் இருந்தது. இவையெல்லாம் பெண்கள் சார்ந்த நிலைப்பாடுகள். ராஜராஜ சோழன் பிறந்தது சித்திரை சதயம் என்ற முரண் கருத்துகள் இருந்த நிலையில், திருவாரூர் கோயில் திருச்சுற்று சுவரில் ஐயன் பிறந்து அருளிய ஐப்பசி சதய திருவிழா வரைவுக்கு திருமுலை அட்டவும் என்று தொடங்கும் கல்வெட்டு ராஜேந்திர சோழனின் கட்டளையை சொல்கிறது. இதன்படி அவரது தந்தையான ராஜராஜ சோழன் பிறந்தது ஐப்பசி சதயம் என்பது உறுதியானது. இதனை திருவெண்காட்டு கல்வெட்டும் உறுதிப்படுத்துகிறது. பல கோயில்களிலே காணப்படுகின்ற கல்வெட்டுகளிலே சதய மாதந்தோறும் வருகின்ற சதய திருநாளில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்றதாக குறிப்பிடுகின்றன. எண்ணாயிரம், கோபுரப்பட்டி போன்ற பல கோயில்களிலே இருக்கின்ற கல்வெட்டுகளிலெல்லாம் சதய திருநாள் கொண்டாடப்பட்டதாக நமக்கு வருகின்றது.
தஞ்சை பெரிய கோயிலிலே 12 நாட்கள் மாதந்தோறும் ஒரு வருடத்துக்கு 12 மாதத்தில் வருகின்ற சதய நாளிலே திருவிழாக்கள்லாம் நடைபெற்றதாக 12 நாட்கள் நடைபெற்றதாக நமக்கு குறிப்புகள், கல்வெட்டு குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் அவன் குறிப்பாக ஐப்பசி மாதத்திலே வருகின்ற சதய திருநாளிலே பிறந்தான் என்பதை கேரள மாநிலத்திலே இருக்கின்ற திருநந்திக்கரை கோயில் கல்வெட்டுகளிலே குறிப்பிடப்படுகின்றது. மேலும் தஞ்சைக்கு அருகிலே இருக்கின்ற திருவெண்காடு கோயிலிலே, திருப்புகலூர் கோயிலிலே காணப்படுகின்ற கல்வெட்டுகளெல்லாம் ஐப்பசி மாதத்திலே வருகின்ற சதய நாளிலே இந்த திருவிழாக்கள் நடைபெற்றதாக குறிப்புகள் காணப்படுகின்றன. மேலும் திருவாரூர் கோயிலிலே காணப்படும் கல்வெட்டிலே, ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுகளிலே, நாம் பிறந்த ஆடி திருவாதிரை நாளிலும் நம் ஐயன் பிறந்த ஐப்பசி திருநாள் என்று குறிப்பிடுகின்றது. ராஜேந்திர சோழனுடைய தகப்பன் தான் ராஜராஜன். ஸோ இதுதான் நமக்கு அறுதியிட்டு நமக்கு குறிக்கின்ற கல்வெட்டுகளாக நமக்கு இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான கோயில்களிலே, திருவொற்றியூர் போன்ற இடங்களில் இருக்கின்ற கல்வெட்டுகளிலெல்லாம் சதய நாளிலே திருவிழாக்கள், சிறப்பான வழிபாடுகள், இறைவனுக்கு அபிடேக ஆராதனைகள்லாம் நடைபெற்றதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. இந்த 3 இடங்களிலே மட்டும் நமக்கு கிடைக்கின்ற கல்வெட்டுகளிலே இது நமக்கு ஐப்பசி மாதத்தினுடைய சதய நாளிலே இது நடைபெற்றதாக நமக்கு குறிப்பிடுகின்றது. நீர் மேலாண்மை, நில நிர்வாகம், கட்டடக்கலை, வேளாண்மை மட்டுமன்றி கடல் கடந்த வணிகமும் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் செழிப்பாக இருந்தன. ராஜராஜ சோழனுக்கு பிறகு அவரது மகன் ராஜேந்திர சோழன் சோழர் கொடியை உயர்த்தி பிடித்து செழிக்கச் செய்தார். மன்னராட்சி காலங்களை கடந்து மக்களாட்சியில் நாம் இருந்தாலும் பல சிறப்பான வரலாற்று திருப்பங்களை ஏற்படுத்தி தனது புகழை கொடிகட்டி பறக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் மாமன்னர் ராஜராஜ சோழன்.